जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमागर्जं छायामार्ताण्ड सम्भूतं तं नमामि शनीश्वरं काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய 2026 வரக்கூடிய சனி மகா பயிற்சி. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு. இல்லை, வாக்கியம் வஞ்சகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி, திருநள்ளார் ஆலய கணக்குப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும், அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி, அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும், கடகம் சிம்மத்தில் கேது, அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார், கன்னியா ராசியில் இருக்கார். அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார். அதே போல் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அதாவது அந்த காலகட்டம், அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இதுதான். அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் நான் சொல்லுறது பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது, அவங்களுடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ சனி பகவான் இப்போ எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகு கேது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க, குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக, சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா 30 வயசு ஏழரை சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இப்படி இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பார்க்கக்கூடியது. மற்ற பயிற்சிகள்லாம் நம்ம சொல்லுவோம் குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி, அது அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படின்னு நம்ம சுக்கிர பயிற்சி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி. இப்போ இந்த 6/3/2026 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களை, கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி. சனி பகவான் உங்களை சோதிக்கலாம், ஆனால் உங்களது தைரியம், தன்னம்பிக்கை, துல்லியமான சிந்தனை, வைராக்கியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த சோதனையை கூட அசைத்து விடும். அந்த அளவுக்கு ஒரு சில சக்திகள் உண்டு. இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஷ்னல் அதாவது வேலை, நேரம், பணம், குடும்பம் சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்பொழுது புதிய பொறுப்புகள் எல்லாமே ஸ்லோவாக தான் வரும். ஸ்லோவாகினாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் லேட்டர் ஹியூஜ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். பேஷன்ஸ் இஸ் யுவர் கீ. உங்களுடைய பொறுமையை சாவி. பொறுமையாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளவோ பொறுமையாக இருந்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் வாழ்க்கையில் கன்னியாராசி மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது. கன்னியாராசிக்காரர்கள் அவ்வளோ ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி, உத்திர நட்சத்திரம் 2-3 பாதம் கன்னியாராசி, ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துட்டால் கூட உடல்நிலை பாதிப்பு இருக்கும் சில பேருக்கு திருமணத்தினால்.
திருமணத்தினால சில பேருக்கு நிறையா பிரச்சனைகள், இப்படியே நிறையா இருந்தது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் என்ன? பாசிட்டிவான விஷயங்கள், சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போவீங்க. ஹிடன்ஸ் டேலண்ட்ஸ் ஷைன் ஆகும். ரிலேட்டிவ் சப்போர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, மைண்டு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். ஒர்க்கு சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறையா செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பிஸ்னஸில் நியூ கஸ்டமர் என்ட்ரி ஸ்லோ பட் ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபேமிலியில் எடுத்துட்டோன்னா மேரேஜ் லைஃப் சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டோன்னா குடும்பத்தில் கிளாரிட்டியாக பேசினால் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயுமே கிளாரிட்டியாக கரெக்டாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்ட்னருக்கு ஹெல்த் கேர் தேவையான காலம். மேரேஜ் டாக்ஸ் டிலே பட் பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். மேரேஜ் எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக கூடி வரும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனமாக பார்த்து கவனமாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கிளியர் ஆகும். எமோஷனல் சப்போர்ட்ஸ் தேவை. பார்ட்னருக்கு மோர் எமோஷனல் சப்போர்ட்ஸ் தேவை. அதாவது பாஸ்ட் லவ் கான்டாக்ட் அவாய்ட் செய்யவும். இதற்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி திரும்ப இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப பாஸ்ட் லவ் வந்துன்னு அக்செப்ட் பண்ணாதீங்க, தேவையில்லை. அதே போல் சொத்து வாங்கலாம், டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் செக்அப் பண்ணிக்கோங்க. அன்னெசரிலி எக்ஸ்பென்ஸ் கட் செய்ய உகந்த நேரம் இது. தேவையில்லாத செலவில் கட் பண்ணிவிடுங்க, வேண்டாம், அது தேவையில்லை. சேமிக்க பழகிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் யூ. ஸ்டூடெண்ட்ஸு எஜுகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்லோவாக இருக்கும். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். அதே போல் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் அந்த இதில் வரக்கூடிய மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கோர்ட் மேட்டர்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் வந்து ஸ்லோ செட்டில்மெண்ட் ஆகும். லோன் கேஸ் எல்லாமே விட்ரால் சான்சஸ்லாம் நிறையா நல்ல விஷயங்களாக இருக்கும். அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்டொமக் இஷ்யூ இருக்குது, நர்வஸ் வீக்னஸ் இருக்குது, ஐ ரேஷன் இருக்குது, கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. குச்சானூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சனி பகவான் ஆலயத்திற்கு போய் 9 பிரதட்சணம் செய்து குறைந்தது ஒரு 3 தீபமாவது ஏற்றி கன்னியா ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க. உடல் ஊனமுற்றோர்கள், கொஞ்சம் ஃபேமிலியில் கஷ்டப்படுறவங்களாம் இருந்தாங்கன்னா அன்னதானம், ட்ரெஸ்ஸு, போட்டுக்கக்கூடிய துணிமணி இதுக்கெல்லாம் உதவி செஞ்சுங்கன்னா நல்லது. அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக பார்த்து கொண்டு கொடுங்க. உங்கள் கைனால் கண்ணு தெரியாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் உங்கள் கைனால் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய அளவில் நிறைய நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓவரால் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் 70% மேலே நல்லா இருக்குது. 70% மேலே நல்லா இருக்குது. கூடியமான வரைக்கும் உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் பகிர வேண்டாம், சரிங்களா? வாகனத்துலலாம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் கன்னியாராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இதை செய்கிறா இதை பண்ணுறான்னு சில பேர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஸோ தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.